ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணுறது, ஈவினிங் ஆனால் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆனால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தோண மாட்டேங்குது. தோணினாலும் அதுக்கான திங்ஸ் நம்மள்கிட்ட இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நம்ம வச்சிடலாம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா, அரிசி மாவு அன்றைக்கி ரொட்டிக்கு அரைச்சேன் இல்லையா, அந்த மாவு இருக்குது. என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாவு எடுத்து அதிலே தேங்காவையும் நல்லா அரை கப் திருவி போட்டுட்டேன். அதிலே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டேன். வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை இதில் வடிகட்ட போகிறேன். இதில் வடிகட்டி நல்லா மாவை பிசையணும். உப்பு தனித்தனியாக தெரியாமல் எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த உருண்டை நாங்கள் ஒடுக்கத்து புதனுக்கு ரொட்டியாக சுடுவோம். முஹரம் மாதத்தில் உருண்டையாக செய்வோம். இந்த மாதிரி நிறைய டைமிங்கில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். முஹரம் மாதத்தில் எப்படின்னாக்கா இதில் உருண்டை செஞ்சு நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாவை. இப்போ நான் ரொட்டி பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இதே இன்னும் பச்சரிசி மாவை நல்லா அரைச்சி உருண்டை பிடிச்சி அதில் உங்களுக்கு பானக்கம் பால் சர்பத்தெல்லாம் வச்சு ஃபாத்தியா ஓதுவோம். இது இப்போ நான் வீட்டுக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே நம்ம புட்டை அவிச்சு அதில் தேங்காய் திருவி போட்டு நெய்யை போட்டு ஏலக்காய் போட்டு, இன்றைக்கி ஏலக்காய் இல்லாமல் நான் சோம்பு சேர்த்துருக்கேன், போட்டு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால சரி நம்ம இதை செஞ்சிருவோன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இதை செஞ்சேன். நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா அது நம்ம எத்தனை விஷயத்துக்கெல்லாம் தெரியுமா நம்ம செய்யலாம். எத்தனை வெரைட்டிஸ் தெரியுமா அந்த இதில் பச்சரிசி மாவில் செய்யலாம். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி மாவு நம்ம எல்லாருக்கும், அதாவது வீட்டில் இருக்கிற ஹோம் லேடிக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு அன்றைக்கி அப்படி தான் கை கொடுத்துச்சு. இட்லி பானையில் நான் ரவுண்ட் ஷேப்லேயும் வச்சேன், கொல்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சேன். வெந்து வரப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்துட்டேன். நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் நேரம் அப்படிங்கிறது வரும் தான். ஆனால் அதிலே சோர்ந்து உட்காந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முக்கால்வாசி நம்ம சோர்வடையாமல் நம்மளே பூஸ்ட்டு கொடுத்து நம்மளால் எதையும் செய்ய முடியும், நம்மளால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு எந்திரிச்சு நான் வேலைகளை பார்ப்பேன். காது வலினால் ரொம்பவே நான் துடிச்சிட்டேன். வலி தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் தான் இந்த காது பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வலி கொடுக்குது. அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது எனக்கு தெரியலை. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு படுக்க தான் சொல்லும். எந்திரிச்சு வேலைகளை பார்க்கவே தோண மாட்டேங்குது. ஏன்னா காது வலின்னா ஒன் சைடு அப்படியே நமக்கு வலி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இருந்தேன் இந்த ஒரு வாரமும். நான் வீடியோ போடாதது கூட அதான் காரணம். இப்போ காமிச்சிட்டு கொஞ்சம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். எல்லா ஹோம் லேடியுமே அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு பல்ல கடிச்சிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் எந்திரிச்சு எல்லா வேலைகளுமே செய்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச வரையும் கூட இருக்கிறவங்க ஹெல்ப்பாக இருங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. அது பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மாமியார்களாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கும் வலி வேதனைகள் இருக்கும். வெளியில் சொல்ல விஷயங்களும் இருக்கும், சொல்லக்கூட முடியாத விஷயங்களும் இருக்கும். அது எல்லாமே வீட்டில் உள்ளவங்க தான் புரிஞ்சு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து அந்த நாட்களை ஓட்டுனீங்கன்னா அவங்களும் உங்கள் கூட அழகாக ஜேர்னியை கடந்து வருவாங்க இல்லையா? பாருங்கள், நம்மளோட உருண்டை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் சோறு இருக்காங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க.